சோ 10th ஜானுக்கு எக்கோ சீரிஸோட 5 எபிசோடுமே ரிலீஸ் ஆகிடும். இது வரைக்கும் பிரீமியமான ஷோஸ்ல எல்லாத்துலயுமே அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸா கிடைச்சுன்னு வருது. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸுக்கான ப்ரொமோஷன்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணி இருக்கிற ட்ரைலர்ல டேர் டெவில நல்லா கிளியராவே காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம டிவி ப்ரொமோஷன்ஸ் ப்ரோமோ ஆட்ஸ் எல்லாம் டேர் டெவிலோட முக்காவாசி பார்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டதா சொல்லின்னு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்கோ அண்ட் டேர் டெவிலோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்து டோட்டலா 6 மினிட்ஸ் இருக்கும். அதுவும் எபிசோட் 1ல நீங்க பார்க்கலாம். இத வந்து ஆபீசியலாவே சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மார்வல் ஸ்டுடியோ எக்ஸிகியூட்டிவ் பிராட் விண்டர்பாம் இந்த சீரிஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த டைம்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன டேர் டெவில் சீரிஸ் வந்து MCU உடைய கேனனா இல்லையான்றத சொல்லாம இருந்தாங்க. பட் ஆஃப்டர் லோக்கி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன டேர் டெவில் சீரிஸ் வந்து கேனன் ஈவென்ட் தான் MCU உடைய அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கிரேட்டர் MCUக்கு எப்படி தேனோஸ் ஒரு த்ரெட்டா இருந்தாரோ அதே மாதிரி சேம் லெவலான த்ரெட்டா தான் நம்ம கிங் பின் வந்து ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோஸ்க்கு இருக்க போறாருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவர் மெயினா கிங் பின்னையும் தேனோஸையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருந்தாரு. சூப்பர் ஹீரோஸ்க்கு அவர் எவ்வளவு பெரிய த்ரெட்டா இருந்தாரோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோஸ்க்கு இவரும் சேம் த்ரெட் லெவல்ல தான் இருப்பாரு. அங்க வந்து தேனோஸ்க்கு வந்து கமோரா, இங்க வந்து கிங் பின்க்கு எக்கோ. ரெண்டு கேரக்டருக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஆனா ரெண்டுமே ஆப்போசிட் தான். சோ இத பத்தின கருத்து உங்களுக்கு என்னன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. எக்கோ சீரிஸ்க்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணின்னு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. MCUல தேனோஸ் அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற கேரக்டரா தான் கேங் எட்டுன்னு வந்திருந்தாங்க. சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் கேங் கேரக்டரை பிளே பண்ணி இந்த ஜானத்தன் மேஜர்ஸ் வந்து MCU ஃபயர் பண்ணிட்டாங்க. சோ ரீசன்ஸ் ஆஃப்டர் தட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ கேங் கேரக்டர்ல இருந்த ஆக்டரை நியூவா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து நின்னுச்சு. யாருன்னா ஆக்டர் கால்மேன் டொமிங்கோவை தான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறதா சொல்லின்னு இருக்காங்க. இந்த விஷயத்த அவர்கிட்டே கேட்டப்ப நானும் எத்தனையோ நியூஸஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தேன். ஆனா எனக்கு ஆபீசியலா MCU சைட்ல இருந்து எந்த ஒரு காலுமே வரலன்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ இந்த நியூஸ்ல எவ்வளவு ரியாலிட்டி இருக்குன்றது வந்து அவருக்கு தெரியாது. ஏன்னா மார்வல் ஸ்டுடியோ சைட்ல இருந்து அவருக்கு எந்த காலுமே வரலன்றத ஆபீசியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணலாம், எல்லாம் யூஸ் பண்ணாம கூட போகலாம். பட் ஒருவேளை இந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒருவேளை ஜானத்தன் மேஜர்ஸே கண்டினியூ பண்ணாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இல்லனா நாளைக்கு ப்ராபப்லி ஜானத்தன் மேஜர்ஸ் வந்து குட் மார்னிங் அமெரிக்கான்ற ஒரு டிவி ஷோல ப்ராபப்லி பிரசன்ட் ஆவாரு. அவர் சைடு இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. சோ லெட்ஸ் see. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதோட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.